Taste the Daily. அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கொலை, கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளால் மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி ஆசிரியர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பினரும் தெருவில் இறங்கி போராடும் சூழல் தமிழகத்தில் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எந்த திறமையும் இல்லாத ஒரு முதலமைச்சரிடம் மடைமாற்றும் பதிலைத்தான் எதிர்பார்க்க முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர், முடிந்தால் மக்கள் பணி செய்யுங்கள், இல்லையேல் நிர்வாக திறனில்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். ஆட்சி இருக்கிறது என்ற ஆணவச் செருக்கில் நீங்கள் பேசும் திமிர் பேச்சிற்கு மக்கள் தக்க பாடத்தை நிச்சயம் புகட்டுவார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கொலை, கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளால் மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கொலை, கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளால் மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பினரும் தெருவில் இறங்கும் போராடும் தமிழகத்தில் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். எந்த திறமையும் இல்லாத ஒரு முதலமைச்சரிடம் மடைமாற்றும் பதிலைத்தான் எதிர்பார்க்க முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர், முடிந்தால் மக்கள் பணி செய்யுங்கள், இல்லையேல் நிர்வாக திறனில்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆட்சி இருக்கிறது என்ற ஆணவச் செருக்கில் நீங்கள் பேசும் திமிர் பேச்சிற்கு மக்கள் தக்க பாடத்தை நிச்சயம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.